ரீசெண்டா நம்ம தோல் திருமாவளவன், நம்ம விசிகே அவருடைய தலைவர். அவருக்கு வந்து பிறந்த நாளு. ஸோ நமக்கு தெரியல. என்னடா வேன்லாம் போகுது, விசிகே ஆளுங்கலாம் போறாங்க, கட்சி ஆளுங்களும், மக்களும் எல்லாரும் அவங்கவங்க வந்து ஒரு சைடு போயிட்டுருக்காங்க. எங்களுக்கு தெரியல. சரி இவரு பிறந்த நாள் அதுமா கூட்டம் கூடியிருக்காங்க போலன்ட்டு எங்களுக்கு அப்ப தான் தெரியும். சரி நீங்க கூட்டம் கூடுறீங்க, மக்கள சந்திக்கிறீங்க, மக்கள பார்க்குறீங்க, நெறைய விஷயங்கள வந்து பேசணும்னு ஆசைப்படுறீங்க. அது எதுவுமே தப்பு கிடையாது. ஆனா, மக்கள தொந்தரவு பண்ற அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா, ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு தேவை இருக்கும். ஒரு அர்ஜென்ட் இருக்கும். அவனுக்கு என்ன அவசரமோ தெரியாது. இந்த வழியில தான் போயாகணும். இந்த சைடு தான் போயாகணும். இப்படி போனா தான் என்னால எங்க அம்மாவ பார்க்க முடியும். இந்த சைடு தான் என்னுடைய கம்பெனி இருக்கு. அப்படின்னு ஒவ்வொருத்தவனும் வேற வழி இல்லாம சண்டை போடுவான், கோவப்படுவான், பேசி பார்ப்பான். இந்த மாரி பேசி நம்ம வந்து பேச, பேச, பேச அது சண்டையா மாறும். ஏன் இத நான் சொல்றேன்னா, ஒரு பொது கூட்டமா, இல்ல ஒரு மாநாடோ, இல்ல ஒரு கூட்டம் கூடி நீங்க வந்து பேசுறீங்களோ, அவங்கவங்க கட்சி ஆளுங்கள வச்சு பேசுறத, ஒரு ஓரமா தொந்தரவு இல்லாம, யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க தாராளமா பண்ணுங்க. பெர்மிஷன் வந்து போலீஸ் கிட்ட நீங்க அஃபிஷியலா வாங்கிட்டு. மக்கள் யாரையும் தொந்தரவு படுத்தாதீங்க. போறவன வந்து நீங்க வந்து நிக்க வச்சு, நீங்க இப்படி போங்க, அப்படி போங்கன்னு சொல்றதுங்கிறது நமக்கு அந்த உரிமையே கிடையாது. நமக்கு அந்த ரைட்ஸும் இல்ல. ஏன்னா அது அவனுடைய அது அவனுடைய அவனுடைய விருப்பம் அது. போறதும், போகாதும் அது அவனுடைய விருப்பம். நம்ம வந்து போக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அந்த மாரி தான் இந்த ஒரு பையனுக்கு நடந்துச்சு. அது எல்லாரும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அவனுக்கு என்ன அர்ஜென்ட்டோ, அவனுக்கு என்ன சிச்சுவேஷனோ, அவன் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி அர்ஜென்ட்க்கு போயிருக்கலாம். இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போணுமேன்னு போயிருக்கலாம். அவங்க அம்மா கூப்ட்டுருப்பாங்க. இல்ல அவங்க ஃபேமிலி கூப்ட்டுருப்பாங்க. யாரா வேணா இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் கூப்ட்டுருப்பாங்க. ஏதோ ஒரு அர்ஜென்ட்ன்னு அவன் போறான். போறவன புடிச்சுட்டு இப்படி போகாத, இப்படி போ, இப்படி போன்னு அந்த கட்சி ஆளுங்க அவ்ளோ பிரஷரா ஒரு மாரி கோவமா பேசுறாங்க. அவன் பொறுமையா தான் நான் பாட்டுக்கு போறேன். நீங்க ஏன் வந்து என்ன மறிக்கிறீங்க? நான் சைடு தானே போறேன். நீங்க யார் அத கேட்கங்கிற மாரி தான் அவன் கேட்டுருக்கான். அதே மாரி போலீஸும் வந்து என்ன விஷயம்? என்ன ப்ராப்ளம்? யார் மேல தப்பு இருக்கு? இதெல்லாம் தெரிஞ்சு தயவு செஞ்சு கை வைக்கணும். தெரியாத்தனமா வந்து என்னன்னே தெரியாம அவங்க மேல கை வைக்கிறதுங்கிறது ஒருத்தவங்க மேல, அது ரொம்ப தப்பு. எதுவுமே தெரியாம ஒருத்தவங்க மேல கை வைக்கிறதுங்கிறது யாருக்குமே அந்த ரைட்ஸ் கிடையாது. அது போலீஸா இருந்தாலுமே சரி. ஏன்னா பொதுமக்கள் முன்னாடி ஒரு 4 பேர் பார்க்குற மாதிரி நம்ம ஒருத்தவன கை வைக்கிறோம்னா, அவனுக்கும் கோவம் வரதான் செய்யும். கை வச்சா யாரா இருந்தாலும் கை வைக்க தான் செய்வாய்ங்க. அந்த மாரி தான் அவனும் வச்சான். அவனுடைய இமேஜ் வந்து அந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆயிடுச்சுல்ல. பாவம் தானே. இன்னைக்கு வந்து அவன் போலீஸ் போயிட்டு அவங்க கூட்டு போயிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி. ஆனா திரும்ப வெளிய வந்துட்டான். இருந்தாலும் மனசுல அது இருக்கும்ல. இவங்கெல்லாம் நம்ம விடக்கூடாது. மனசுல என்னைக்குமே இவங்க வந்து இந்த மாரி தான். இவங்கள என்னைக்குமே மன்னிக்க கூடாதுங்கிற ஒரு 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 வார்த்தை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்ல. அது அவனுக்கு எப்படி மாறும்? ஸோ அதனால தான் சொல்றேன். நீங்க பண்ற எந்த ஒரு விஷயமும் மத்தவங்களுக்கு அது பாதிக்கக்கூடாது. அதனால நீங்க என்ன கூட்டம் கூடுனாலும் சரி, மக்களுக்கு பாதிக்காம ஓரமா அஃபிஷியலா ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்க அத தாராளமா நடத்துங்க. அதே மாதிரி தான் இந்த கட்சி சார்ந்த தலைவருக்குமே நான் சில விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சில விஷயத்த நான் வந்து ரெக்வெஸ்ட்டா நான் எடுத்து வைக்கிறேன். என்ன அப்டின்னா, ஒழுக்கமா சில விஷயத்த இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, மக்கள தொந்தரவு செய்யக்கூடாது. மக்கள வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும் என் கட்சியில இருங்க. இந்த மாரி ஒரு ஸ்ட்ரிக்ட்டா சில விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதெல்லாம் அவர் வந்து எடுத்து சொல்லணும்.